ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி டே 9 மென்சுரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ 8 நாள் கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்கோம். ஸோ நாளைக்கு ரிவிஷன், இந்த மொத்தம் 9 நாள் பார்த்ததையும் சேர்த்து நாளைக்கு 10th டே ரிவிஷன். ஸோ இன்றைக்கி மென்சுரேஷன் அப்படிங்கிறப்ப மென்சுரேஷனுங்கிறது ஒரு பெரிய டாப்பிக்கு. அதை ஒரு 6-7 சம்லலாம் கொண்டு வர முடியாது. பட் நம்ம ஒரு ரிவிஷன் ப்ராக்டிஸ்க்காக தான் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒரு 6-7 ப்ராப்ளம் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாப்பிக்கையும் கொண்டு வர்ற மாதிரி, ஸோ ஒரு மாடரேட் லெவல் ப்ராப்ளம் அளவுக்கு, ஸோ எல்லாமே ஒரு மாடரேட்டான லெவலில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்க்கலாம். த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ சாலிட் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் 1/3 ஆஃப் இட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது ஒரு உருளையினுடைய வலைபரப்பு வந்து அதனுடைய மொத்த புறப்பரப்பில் 1/3 பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த உருளையினுடைய கன அளவு வால்யூம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 4312 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கியூபிக் சென்டிமீட்டர்னால சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும், 2πr/h. இது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இங்கே இது ஒரு சிலிண்டர் நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு சிலிண்டர் அப்படின்னா இது ஒரு வளையமாக இருக்கா. ஸோ இது ஒரு சர்க்கிள் இருக்குது, மேலே ஒரு சர்க்கிள் நான் வைக்கிறேன், அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் இருக்குது. இப்படியே ஒரு சர்க்கிளாக நான் வச்சுக்கிட்டே போனேன் அப்படின்னா, இப்படி நான் ஒரு சர்க்கிளாக வச்சுட்டு போனேன்னா எனக்கு ஒரு சிலிண்டர் கிடைக்கும். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது என்னதுன்னா, இதனுடைய இந்த இப்படி சுற்றி இருக்குல்ல அதனுடைய ஏரியா தான். ஸோ அப்போ அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா ஒரு சர்க்கிளுக்கு பெரிமீட்டர் தானே அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அந்த பெரிமீட்டர் 2πr. அப்போ இவ்வளோ இதுக்கும் பார்க்கணும்ல, இதுதான் ஹச். அப்போ இன்ட்டு ஹச் பண்ணிட்டேன்னா எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிரும். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா 2πr/h இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்படின்னா என்ன, மேலே இந்த ஒரு சர்க்கிள் இருக்கா அதையும் கீழே ஒரு சர்க்கிள் இருக்கும்ல அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்துடும். அப்போ ஏற்கனவே 2πr/h இருக்குது, ஏற்கனவே 2πr/h இருக்குது, அதோட ப்ளஸ் ஒரு πr² ப்ளஸ் திருப்பி ஒரு πr². இந்த πr² மேலே இன்னொரு πr² கீழே இருக்கிற சர்க்கிளுக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், 2πr/h ப்ளஸ் πr², 2πr². இங்கே ஒரு πr², இங்கே ஒரு πr², 2πr²ன்னு எழுதிக்கிறேன். 2πr வெளியே எடுத்தேன் அப்படின்னா இங்கே ஹச் இருக்கும், இங்கே மிச்சம் ஆர் இருக்கும். ஸோ இப்போ இதை இங்கே எழுதிக்கலாமா, 2πr இன்ட்டு ஹச் ப்ளஸ் ஆர்னு நான் எழுதிக்கலாமா. ஸோ இப்போ 2πr இதை கேன்சல் பண்ணலாம், 2πr இங்கேயும் கேன்சல் பண்ணிடுவேன். இப்போ இங்கே ஹச்சுன்னு இருக்குது, இங்கே 1/3 இன்ட்டு ஹச் ப்ளஸ் ஆர்ன்னு இருக்கா. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த 3 நான் இங்கிட்டு கொண்டு போகிறேன். அப்போ 3h இஸ் ஈக்குவல் டு 3h இஸ் ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் ஆர்னு வருமா. இப்போ இந்த ஹச் அங்கிட்டு கொண்டு போனேன்னா 2h இஸ் ஈக்குவல் டு ஆர்னு வரும். அதாவது ஹச் இஸ் ஈக்குவல் டு r/2 அப்படின்னு நான் எழுதிக்கலாமா. அதாவது 3h மைனஸ் ஹச் 2h, இங்கே ஆறுன்னு இருக்குது. இப்போ இந்த 2 இங்கிட்டு கொண்டேன்னா ஹச் இஸ் ஈக்குவல் டு r/2 அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கலாம். இல்லை 2h இஸ் ஈக்குவல் டு ஆர், ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்குது. இப்போ இன்னொரு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வால்யூம் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்னது, πr²h. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் πr²h. அதனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 4312. இப்போ இந்த ஹச்சில் என்னென்னு கிடச்சிருக்கு, எனக்கு r/2 கிடச்சிருக்கா. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லை ஆருக்கு பதிலாக 2hன்னு இருக்குது, அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏதோ ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ πக்கு பதிலாக 22/7, ஆருக்கு பதிலாக 2h r². அப்போ 2h இன்ட்டு 2h இன்ட்டு இன்னொரு ஹச் இஸ் ஈக்குவல் டு 4312 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. ஸோ ஃபஸ்ட்டு 2 டேபிளால் அடிச்சேன்னா இங்கே 11 வரும், இங்கே 2 1 10னா 11, இப்போ 5 2s 10, மீதி 1னா 6 2s 12. இங்கே இப்போ 11 டேபிள் வச்சு கேன்சல் பண்ண முடியுமா, 11 டேபிள் வச்சு கேன்சல் பண்ணலாம். இல்லை திருப்பி இந்த 2 வச்சே கூட கேன்சல் பண்ணலாம். 2 வச்சு கேன்சல் பண்ணேன்னா 1 0, 7 2s 14, 8 2s 16. திருப்பி 2 வச்சு கேன்சல் பண்ணேன்னா 5 2s 10, 3 2s 6, திருப்பி 18 வந்திருக்கும். அப்போ 9 2s 18 வரும். இப்போ 11 டேபிள் வச்சு நான் கேன்சல் பண்ணுறேன். 11 டேபிள் வச்சு கேன்சல் பண்ணேன்னா 4 × 11 44ன்னு வந்திருக்கும். அப்போ 44 அப்படின்னா மிச்சம் 9 இருக்குது. அப்போ 9 × 11 99, அப்போ 49ன்னு வருது. அப்போ இங்கே h³ இஸ் ஈக்குவல் டு இந்த 7 நான் அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். இப்போ 49 × 7ன்னு வரும். அப்போ h³ இஸ் ஈக்குவல் டு 7³ வரும். அப்போ h இஸ் ஈக்குவல் டு 7. ஹச் வந்து எனக்கு 7ன்னு கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன தெரியும், h இஸ் ஈக்குவல் டு r/2ன்னு தெரியுமா. இப்போ h இஸ் ஈக்குவல் டு r/2. இப்போ 7 இஸ் ஈக்குவல் டு r/2. அப்போ ஆரோட வேல்யூ என்ன, 7 × 2 14. ஆரோட வேல்யூ 14. இப்போ h என்ன ஆர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கலாம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கலாம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னது, 2π
ஆர் ஹச் 2 பை ஆர் ஹச். இதில் 2 × 22/7 × ஆருக்கு பதிலாக 14, ஹச்சுக்கு பதிலாக 7 போடுறேன், ஹச்சுக்கு பதிலாக 7 போடுறேன். இப்போ இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆயிரும். இப்போ 2 × 22 44 × 14. ஸோ இதுதான் நமக்குரிய ஆன்சர். அப்போ 44 × 14 என்ன வரும்? 4 × 4 16, 1 திருப்பி 16 17 4 4ன்னு வரப்போகுது. 6 11னா 1 5 6 616 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். 616 கியூபிக் சென்டிமீட்டர். எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்கான்னு பார்த்துக்கணும். இது கியூபிக் சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச ஆறு ஹச் எல்லாமே சென்டிமீட்டரில் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுடைய ஆன்சரும் 616 கியூபிக் சென்டிமீட்டர்னு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் இன்டு எ ரெக்டாங்குலர் tank that is 6 meter long, 5 meter wide. அப்போ அதாவது பிரெத்து வந்து 5 மீட்ரு, 4 மீட்ரு டீப். அப்படின்னா ஹச்சுங்கிறது 4 மீட்ரு. ஸோ ஒரு ரெக்டாங்குலர் டேங்க், இதுதே ரெக்டாங்குலர் டேங்க். அப்படின்னா என்ன? கியூபாய்டு ஷேப்பில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு கியூபாய்டு ஷேப்பில் இருக்குது. ஒரு தண்ணி தொட்டி இருக்குது. இந்த தண்ணி தொட்டியினுடைய நீளம் அகலம் உயரம்லாம் கொடுத்துருக்காங்க. 5 6 4 எல்லாம் கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை எழுதிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு. அடுத்து the water enters through a cylindrical pipe with an internal diameter of 20 centimeter. அதாவது இந்த தண்ணி தொட்டிக்கு ஒரு குழாயில் தண்ணி வந்து விழுகுதான். இந்த குழாயில் தண்ணி வந்து விழுகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த குழாயில் தண்ணி வந்து விழுகுது. ஸோ அப்போ இந்த குழாயினுடைய இன்டர்னல் டயாமீட்டர், ஸோ அதாவது இது வந்து ஒரு சிலிண்டரு, இது வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர் தானே. அப்போ இன்டர்னல் டயாமீட்டர் கொடுக்குறாங்க. இன்டர்னல் டயாமீட்டர் என்னன்னா 20 சென்டிமீட்டர். அப்போ டயாமீட்டர் 20 சென்டிமீட்டர் அப்படின்னா அதனுடைய ரேடியஸ் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். அதனுடைய ரேடியஸ் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். இது மீட்டரில் இருக்குது, இது சென்டிமீட்டரில் கொடுக்குறாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இது வந்து என்ன ஸ்பீடில் வந்து தண்ணி வந்து விழுகுது அப்படின்னா 15 கிலோமீட்டர் பெர் அவர். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 15 கிலோமீட்டருங்கிற ஸ்பீடில் வந்து வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த தண்ணி வந்து விழுகுதான். ஸோ இப்போ இந்த தண்ணி தொட்டி முழுசாக நிரம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? ஹவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஹவரோட நம்ம நிப்பாட்டிக்கிட்டால் போதும். இப்போ இந்த தண்ணி தொட்டி நம்புறதுக்கு மொத்த தண்ணி தொட்டியினுடைய கொள்ளளவு எவ்வளவு? 6 × 5 × 4 எல்லாமே மீட்டர் இருக்குது. அப்போ மேலே மீட்டர் கியூப்னு வரப்போகுது. இப்போ கீழே இதில் வந்து இதில் வச்சு நம்பணும் அப்படின்னா இதனுடைய இது என்னது? ஸோ ரேடியஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர். இந்த பைப்லேருந்து வர்ற தண்ணியில் தான் இது விழுக போகுது. விழுந்து இந்த தண்ணி தொட்டி நிறையா போகுது. அப்போ இந்த ரேடியஸை ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். அப்போ ரேடியஸு 10 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹச் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹச் அப்படிங்கிறது வால்யூமா. ஸோ அந்த வால்யூம் டிவைடட் பை இந்த வால்யூம் நான் இது பண்ணேன்னா எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆனால் இதில் எனக்கு என்ன வெலாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா மேலே அதனுடைய வால்யூம் எழுதிட்டேன், கீழே வந்து பைக்கு பதிலாக 22/7 நான் போட்டுக்கிறேன். ஆர் ஸ்கொயரா? அப்போ ஆருக்கு பதிலாக 10 × 10ன்னு போட்டுக்கிறேன். பட் என்னன்னா எனக்கு மீட்டரில் ஆன்சர் வேணும். இப்போ மீட்டரில் ஆன்சர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன எழுதணும்? கீழே 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்போனா தான் சென்டிமீட்டரை மீட்டராக மாற்ற முடியும். ஸோ அப்போ இது இங்கே மீட்டர் × மீட்டர்னு இருக்குது. ஸோ பை ஆர் ஸ்கொயர் ஹச்சுக்கு பதிலாக நான் அந்த வெலாசிட்டி எழுதுகிறேன். வெலாசிட்டிங்கிறது 15 கிலோமீட்டர். அப்போ அதையும் நான் மீட்டருக்கு மாற்றினா × 1000 நான் மல்டிப்ளை பண்ணிக்குவேன். டிவைடட் பை ஹவர்னு வருது. பட் இங்கே நான் மீட்டராக மாற்றிட்டேன். இந்த 10ஐயும் மீட்டராக மாற்றிருக்கேன், இதையும் மீட்டராக மாற்றிட்டேன். இந்த 15 கிலோமீட்டருங்கிறதையும் மீட்டராக மாற்றிட்டேன். அப்போ இங்கே மீட்டர் கியூப் இங்கே வருமா? இப்போ இந்த மீட்டர் கியூபையும் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா கடைசி இருக்கக்கூடிய எனக்கு ஆன்சர் இந்த ஹச்சு டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே நியூமரேட்டருக்கு போய் எனக்கு ஏதோ ஒரு ஆன்சர் × ஹவர்னு வந்துடும். அப்போ எனக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஒரு தண்ணி தொட்டியில் ஒரு பைப்பு மூலியமாக வர்ற தண்ணி வந்து விழுகுது. அந்த தண்ணி தொட்டி இப்போ நம்பணும். ஸோ இப்போ அந்த தண்ணி தொட்டியினுடைய வால்யூமை நான் அந்த பைப்புலேருந்து வர்ற அந்த வால்யூம் வச்சு டிவைட் பண்ண போகிறேன். பட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹைட்டுக்கு பதிலாக நான் வெலாசிட்டியை போடுவேன். வெலாசிட்டியை போட்டால் தான் அது எவ்வளவு நேரம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது நம்ம ரொம்ப லாஜிக்கலாக ரொம்ப வந்து ஃபார்முலா ஓரியன்டாக யோசிக்காமல் ஸோ லாஜிக்கலாகவே யோசிச்சாலே நமக்கு இது புரிஞ்சிடும். ஸோ மேலே அதனோட வால்யூம் அப்போ மீட்டர் கியூப்னு வரப்போகுது. கீழேயும் பை ஆர் ஸ்கொயர் ஹச்சு, அந்த ஹச்சுக்கு பதிலாக நான் வெலாசிட்டியை போட்டிருக்கேன். அப்போ வெலாசிட்டியை போடுறப்ப எனக்கு என்னென்னு கிடைக்கிது? யூனிட்டு. எல்லா யூனிட்டையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு ஹவர்னு கிடச்சிருதா? ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இப்போ அதை கேன்சல் பண்ணி எனக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் என்னுடைய ஆன்சரு. ஸோ இப்போ அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே 2 0 இருக்குது. அப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 0வையும் கேன்சல் பண்ணினா இந்த 100 கேன்சல் ஆயிரும். ஸோ அடுத்து இங்கே 15 இங்கே 5 இதுனா இப்போ 3ன்னு வரும்.
ஸோ அடுத்து இங்கே 10ன்னு இருக்குது. 5 2s are 10, இங்கே 2 2s are 4. ஸோ இப்போ இங்கே 2 வச்சு இங்கே அடிச்சேன்னா 11 வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 இருக்கா, அந்த 3 வச்சு இங்கே அடிச்சேன்னா 2 3s are 6ன்னு வரும். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, இங்கே மேலே 2ன்னு இருக்குது, கீழே 11 × 5 இருக்குது, கீழே ஒரு 7. இந்த 7 இங்கே மேலே போய் மல்டிப்ளை ஆகும். அப்போ 7 × 2 14ன்னு வரும். 7 × 2 14ன்னு வரப்போகுது. கீழே 11 × 5 55ன்னு வரப்போகுது. அப்போ 14/55 ஹவர் அப்படிங்கிறதா என்னுடைய ஆன்சர். ஸோ 14/55 ஹவர் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். 14/55 ஹவர் அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ 14/55 ஹவர் அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இன் எ சிலிண்டர் இஃப் ரேடியஸ் இஸ் டபுள்டு, ஒரு சிலிண்டரு இதோட ரேடியஸ் வந்து டபுள் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆர் வந்து 2r மாறிடுச்சுன்னா, ஹைட்டு வந்து பாதி ஆயிடுச்சுன்னா, ஹச் வந்து 1/2 × ஹச்சாக மாறிடுச்சுன்னா, இதனுடைய கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன மாற்றம் ஏற்படும்னு கேட்குறாங்க. கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்னது, 2πr/h. இப்போ இதில் நான் புதுசாக அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். புதுசாக சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2 × π அதே தான் இருக்கும். ஆனால் ஆருக்கு பதிலாக 2rன்னு போடுவேன், ஹச்சுக்கு பதிலாக h/2ன்னு போடுவேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பு இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் பண்ணிட்டேன்னா திருப்பி 2πr/h. ஸோ எனக்கு எந்த மாற்றமுமே வரல. ஸோ திருப்பி எனக்கு பழைய இது அதே தான் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ மாறாது இருக்கும், டஸ் நாட் சேஞ்ச் அப்படிங்கிறது அதனுடைய ஆன்சர். ஸோ ஏன்னா ஆரை வந்து 2 மடங்கு ஆக்கியிருக்காங்க, ஹச்சை வந்து பாதி ஆக்கியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் இந்த கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவில் எந்த மாற்றமும் ஏற்படலை. ஸோ அடுத்த கொஸ்டின், த லென்த் பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் எ ஹால். அதாவது ஒரு ஹால் இருக்குது, இந்த ஹாலோட லென்த்து பிரெத்து ஹைட்டு 3 கொடுத்துருக்காங்க. லென்த்து 8 மீட்ரு, பிரெத்து 10 மீட்ரு, ஹைட்டு 4 மீட்டருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த ஹாலில் ஒரு டோரும் இருக்குது, ஒரு கதவு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கதவுடைய ஏரியா என்ன அப்படின்னா 3 × 1.5 மீட்ரு. அதாவது லென்த் இன்ட்டு பிரெத்து கொடுக்குறாங்க. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்து, ஸோ அதாவது லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு இப்படி நம்ம வச்சுக்கிட்டோம்னா இது லென்த்து இது பிரெத்துன்னு வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ என்னென்னா ஒரு டோரு கதவு இருக்குது, அந்த கதவனுடைய லென்த்து அண்ட் பிரெத்து சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த வால். இந்த 4 வாலுக்கும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு என்ன செலவாகும், எப்போ அப்படின்னா அட் த ரேட் ஆஃப் ₹200 பெர் ஸ்கொயர் மீட்டர். அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 200 ரூபா அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணுறான். இந்த 4 சவருக்கும் பெயிண்ட் அடிக்க எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 4 சவரு வால்ஸ் மட்டும்தான் சொல்கிறாங்க. ஸோ சீலிங்கையும் பாட்டம் கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோரையும் அவங்க சொல்லலை. அப்போ நம்ம 4 சவரு தானே. ஸோ அப்போ 4 சவரு அப்படிங்கிறப்ப ஒரு ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த ஒரு சவரை எடுத்துக்கிறேன். ஒரு சவர்னா ஒரு லென்த்து இன்ட்டு ஹைட்டு வருமா, L × ஹச்சுன்னு வரும். ப்ளஸ் அதே மாதிரி இந்த பக்கம் சவர் ஆப்போசிட் சவருக்கும் L × ஹச்சுன்னு வரும். அடுத்து இந்த பக்கம் சவர். ஸோ இப்போ இந்த சவரையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா இப்போ இந்த சவரையும் எடுக்கிறேன். இப்போ இந்த சவர்னா பிரெத்து இன்ட்டு ஹைட்டு, திருப்பி பிரெத்து இன்ட்டு ஹைட்டு. அப்போ 2LH + 2BH அப்படிங்கிறது வருமா. அப்போ 2H நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா L + B. ஸோ இதுதான் சவரோடைய மொத்த ஏரியா. பட் சவத்தில் ஒரு டோர் இருக்கா, ஒரு கதவு இருக்குது, அந்த கதவுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறதில்ல. அப்போ அந்த கதவை நம்ம எடுத்துடணும். அப்போ அந்த கதவனுடைய L × H எடுத்துடணும். ஸோ அப்போ அந்த கதவனுடைய L × LDHDன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா லென்த் ஆஃப் த டோர் இன்ட்டு ஹைட் ஆஃப் த டோர், இல்லைனா பிரெத் ஆஃப் த டோர். ஸோ நம்ம லென்த்து பிரெத்துன்னு கூட எடுத்து நம்ம லென்த்து பிரெத்துன்னு தானே எடுத்துருக்கோம். அப்போ லென்த்து பிரெத்துனே வச்சுக்குவோம். ஸோ அப்போ லென்த்து பிரெத்து அதை கழிச்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 2H × L + B, 2H × L + B மைனஸ் LD × HD இல்லைனா BD நம்ம எடுத்து லென்த்து பிரெத்துன்னு தானே எடுத்துருக்கோம், அதனால் BD அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ 2 × ஹைட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8 10 4 கொடுத்துருக்காங்க. அப்போ ஹைட்டு வந்து 4 மீட்ரு. இப்போ 2 × 4. இப்போ L + B, L 8 B 10. அப்போ 2 + அதாவது 8 + 10 என்ன வரும், 18 அப்படின்னு வரும். 8 + 10 18. இப்போ டோரோட இது வந்து 3 × 1.5. ஸோ எல்லாமே மீட்டரில் தான் இருக்கான்னு பார்த்துக்கணும். எல்லாமே மீட்டரில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அப்போ 3 × 1.5 என்னன்னு வரும், 3 × 1.5 4.5ன்னு வருமா. 1.5 + 1.5 + 1.5 அப்போ 4.5ன்னு வரப்போகுது. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டு இப்போ கிடைக்கக்கூடிய இந்த ஆன்சரை வந்து நான் என்னவால் மல்டிப்ளை பண்ணணும், 200ஆல் மல்டிப்ளை பண்ணணும்.
பண்ணணும். ஏன்னா ஒரு சதுர மீட்டருக்கு 200 அப்படின்னா இதுதான் இந்த சதுர மீட்ரு, இது ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அத்தனை சதுர மீட்ரு இன்ட்டு 200 நான் போடணும். ஸோ ஃபஸ்ட் நான் இதை சால்வ் பண்ணிக்கிறேன். 2 × 4 8, 8 × 18 - 4.5. ஸோ 18 × 8, 8 8s are 64. இங்கே 6ன்னு வரும். 8 + 6 14ன்னு வரப்போகுது. ஸோ அப்போ 144ல் 4.5 நான் மைனஸ் பண்ணணும். 4.5 நான் மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே 0ன்னு போடுறேன், இங்கே 3, இங்கே 10 அப்படின்னா 0.5ன்னு வரும். ஸோ திருப்பி 3 13னா 9, 139.5 அப்படிங்கிறதா என்னோட ஆன்சர். இதை 200ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ 1395, இன்னொரு 0, இந்த எனக்கு 2 0 இருக்குது, அப்போ ஒரு 0 தள்ளி வச்சுக்கிறேன், இன்னொரு 0 போட்டு × 2 அப்படின்னு போட்டால் இதுதான் என்னுடைய ஆன்சர். அப்போ 13952 சார். கடைசி 0 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 5 × 2 10, அப்போ மிச்சம் 1, 18 19 மிச்சம் 1, 6 7, 1 × 2 2ன்னு வரப்போகுது. அப்போ ஆன்சர் என்னென்னா 27,900 rupees. ஸோ ₹27,900 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ 27,900 ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆன்சர். அடுத்த கொஷின் என்ன? எ வால் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் வித் லென்த் 60 மீட்டர், பிரெத் 3 மீட்டர், ஹைட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 மீட்ரு. ஸோ ஒரு சவர் கட்டுறாங்களாம், அந்த சவரனுடைய லென்த்து பிரெத்து ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹவு மெனி பிரிக்ஸ், எத்தனை செங்கல்கள் தேவை. அப்போ அந்த செங்கலோட லென்த்து பிரெத்து ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள். மேலே அந்த சவரோட வால்யூம் அப்போ 60 × 3 × 5 எல்லாமே மீட்டரில் இருக்கிறனால மீட்டர் கியூப். அப்போ இங்கே இதனுடைய வால்யூம், இந்த செங்கலோட வால்யூம் 30 × 15 × 20ன்னு போடுவோம். பட் இதுனா சென்டிமீட்டர் கியூப்பில் வரணும். அப்போ சென்டிமீட்டர் கியூப்பில் மீட்டராக மாற்றணும்னா எல்லாத்துலேயும் ÷ 100 போட போகிறோம். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதை சால்வ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். 30 இங்கே 60னா 2ன்னு வரப்போகுது. இங்கே 2 வச்சு டிவைட் பண்ணினா இங்கே 10ன்னு வரும். இங்கே இதுனா திருப்பி 2. ஸோ இங்கே 3 அப்படின்னா இங்கே 5ன்னு வருமா. ஸோ இங்கே 5 × 2 10, இங்கே ஒரு 0 மட்டும் போயிடும். அப்போ இந்த இதை ஃபுல்லாக மேலே போகுது. ஸோ மேலே போயிடுச்சு. இங்கே இதை சென்டிமீட்டரு நான் டிவைட் பண்ணிட்டேன், அதனால் மீட்ரு கியூப்பாக மாறிடுச்சு. ஸோ அப்போ இது மீட்ரு கியூப்பு கேன்சல் ஆகிடும். அப்போ 1 0 0, இங்கே திருப்பி 2 0, திருப்பி ஒரு 0. ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா 1,00,000 செங்கல் தேவை. ஸோ இந்த வால், இப்படி ஒரு வால் கட்டணும். இந்த செங்கலை வச்சு, இந்த செங்கலினுடைய லென்த்து பிரெத்து ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செங்கலை வச்சு இப்படி ஒரு வால் கட்டணும் அப்படின்னா 1,00,000 செங்கல் தேவை. ஸோ ஆப்ஷன் சி 1 lakh அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின், யூசிங் த கிளே மலர் மேக்ஸ் எ cone, a hemisphere, a cylinder with equal bases and the height of the cone and cylinder are equal. அதாவது ஒருத்தவங்க ஒரு கோனு, ஒரு ஹெமிஸ்பியரு, இன்னொரு சிலிண்டர், ஸோ 3 மேக் பண்ணுறாங்களாம். ஒரு களிமண்ணை வச்சு 3 விஷயம் மேக் பண்ணுறாங்க. இதனுடைய 3 பேஸுமே 3 அடிப்பரப்புமே எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த கோனும் சிலிண்டரும் ஈக்குவலாக இருக்குது. ஹைட் ஆஃப் த கோனும் ஹைட் ஆஃப் த சிலிண்டரும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஹைட்டு வேறு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இதனுடைய ரேடியஸுக்கும் தே சேம் அஸ் த காமன் ரேடியஸ். ஸோ அந்த ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கான். ஸோ ஹைட்டும் ரேடியஸும் சேம். ஸோ ஃபஸ்ட்டு அப்போ இந்த 3னுடைய வால்யூமுக்கு ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நான் ஃபஸ்ட்டு என்னன்னு எழுதுகிறேன், அதுக்கப்புறம் கொடுத்ததை யூஸ் பண்ணுறேன். இப்போ கோனுடைய வால்யூம் என்ன? 1/3 πr² ஹச்சுன்னு வருமா. ஹெமிஸ்பியர்னுடைய வால்யூம், ஸோ ஹெமிஸ்பியர்னுடைய வால்யூம் அப்படிங்கிறப்ப 2/3 πr³ அப்படின்னு வருமா. 2/3 πr³ அப்படின்னு சொல்லி வரும். சிலிண்டரோட வால்யூம் அப்படின்னா πr²h அப்படின்னு சொல்லி வருமா. πr²h. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த கோனுடைய ஹைட்டும் சிலிண்டரோட ஹைட்டும் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஹச்சும் சேமா. ஸோ இந்த ஹச்சு எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? இந்த ஆருக்கு ஈக்குவலாகவும் இருக்கான். ஸோ அப்போ ஹச்சு ஆரும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பை 3லேயுமே கேன்சல் ஆகும். இங்கே ஒரு r², இங்கே ஒரு r² போக மீதி ஒரு r இருக்கும், இங்கே r², இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹச்சும் ஆறு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா. அப்போ இந்த ஹச்சு இங்கே 6, இந்த ஹச்சு, ஏன்னா இங்கே ஹச்சும் ஆறு ஈக்குவல் தான், அதனால் இதே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி என்ன இருக்குன்னா 1/3 = 2/3 = 1. இப்போ நான் எல்லாத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 1:2:3. ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர். 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு டேர்மையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா இந்த 3 கேன்சல் ஆகும், இந்த 3 கேன்சல் ஆகும், இங்கே 3ன்னு வரும். ஸோ அப்போ 1:2:3 அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ 1:2:3 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? த ரேடியை ஆஃப்
2 சர்க்குலர் எண்ட்ஸ் ஆஃப் எ ஃப்ரஸ்டம் ஷேப்டு பக்கெட்டு. ஸோ அதாவது ஒரு வாளி அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இடைக்கண்ட வடிவிலான அப்படின்னா ஃப்ரஸ்டம் ஷேப்டு பக்கெட் அப்படின்னா ஃப்ரஸ்டம்ங்கிறது எப்படின்னா இந்த ஷேப்பில் இருக்கும். இது ஒரு வாளி மாதிரி இருக்கா. ஸோ இதனுடைய ரேடியை கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய ரேடியஸும் கீழே இருக்கக்கூடிய ரேடியஸும், ஸோ இது வேறு ரேடியஸாக இருக்கும், இது வேறு ரேடியஸாக இருக்கும். ஸோ இது 15 சென்டிமீட்டர் அப்படின்னும் இது வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஃப் த டெப்த் இஸ் 63 சென்டிமீட்டர், இந்த ஹைட் இருக்குல்ல இது வந்து 63 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதனுடைய கெப்பாசிட்டி கேட்குறாங்க. எதில் கேட்குறாங்கன்னா லிட்டர்ஸில் கேட்குறாங்க. ஸோ கெப்பாசிட்டி அப்படிங்கிறப்ப கொள்ளளவு வால்யூம் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த வால்யூம் எதில் கேட்குறாங்கன்னா லிட்டர்ஸில் கேட்குறாங்க. ஸோ நம்ம வால்யூம் சென்டிமீட்டர் க்யூப்பில் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது, சென்டிமீட்டர் க்யூப்பில் தான் வரும். ஸோ சென்டிமீட்டர் க்யூப்பை மீட்டர் க்யூப்பாக மாற்றிட்டோம்னா ஈஸியாக லிட்டராக மாற்றிடலாம். ஸோ இதனுடைய வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/3 × πh × r² ப்ளஸ் பெரிய ஆறு சின்ன ஆறு இன்னொரு சின்ன r². ஸோ இது வந்து பெரிய ஆர் கேபிட்டல் ஆர், இது ஸ்மால் ஆர். ஏன்னா கேபிட்டல் ஆர்னா பெரிய ரேடியஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஸ்மால் ஆர் வந்து சின்ன ரேடியஸாக எடுத்துக்கிறேன். இதுதான் இந்த ஹச்சு, இந்த ஹைட்டு தான் இந்த இது. ஸோ இப்போ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா எனக்கான ஆன்சர் வந்துடும் 1/3 × 22/7 × ஹச்சுக்கு 63 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். r² ப்ளஸ் இந்த r², அப்போ 15 × 15² வரணும். ஸோ 15² ப்ளஸ் இந்த ஸோ 15 × 15 15². ஸோ இந்த பெரிய ஆறு இன்ட்டு சின்ன ஆறா, அப்போ 15 × 8ன்னு வருமா. அப்போ 15 × 8. அதுக்கப்புறம் ஸ்மால் r², அந்த ஸ்மால் r²க்கு பதில் 8² போட்டுக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கான ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இது வந்து என்னென்னு கிடைக்கும், எனக்கு சென்டிமீட்டர் க்யூப்பில் தான் கிடைக்கும். ஏன்னா எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது, சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆன்சர் சென்டிமீட்டர் க்யூப்பில் தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் அதை சால்வ் பண்ணுறேன். இதை சால்வ் பண்ணேன் அப்படின்னா 9 × 7 63 வருமா. திருப்பி 3 3 சார் 9 வரும். அப்போ 22 × 3 வருது. 22 × 3 என்னது 66. ஸோ அப்போ இது இங்கிட்டு திருப்பி 15 × 15 நான் பண்ணேன்னா என்ன வரும் 15 × 15 5 × 5 25 2 5 + 2 7 5 திருப்பி 1, அப்போ 225 வருமா. 225 அப்படின்னு வருமா. ஸோ அப்போ 225 ப்ளஸ் 15 × 8 என்னன்னு வரும் 10 8 80, அப்புறம் ஒரு 5 8 40. அப்போ 80 + 40 120 ப்ளஸ் 8² என்னதுன்னா 8² 64ன்னு வரும். ஸோ இதுதான் என்னுடைய சென்டிமீட்டர் க்யூப்பில் எனக்கான வால்யூம் இதுதான். ஸோ இப்போ இதை நான் என்ன செய்யணும் அப்படின்னா இதை நான் ஃபஸ்ட்டு மீட்ரு க்யூபுக்கு மாற்றணும், அதுக்கப்புறம் லிட்டருக்கு மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ 66 × 225 + 120 + 64 என்ன வேல்யூ வரும் 5 + 4 9, 4 + 6 10, மிச்சம் 1. ஸோ அப்போ 3 + 1 4 409ன்னு வருமா. ஸோ இந்த ஆன்சரை நான் மீட்ரு க்யூப்பாக மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் 1/100 × 1/100 × 1/100ன்னு நான் போட்டேன்னா மீட்ரு க்யூப்பாக மாறிடும். ஸோ இந்த மீட்ரு க்யூப்பை நான் எப்படி லிட்டராக மாற்றிக்கலாம் அப்படின்னா 1 மீட்டர் க்யூப் = 1000 லிட்ரு. 1 மீட்டர் க்யூப் = எவ்வளவு 1000 லிட்ரு. ஸோ அப்போ இன்ட்டு 1000ன்னு போட்டால் அது லிட்டராக மாறிடும். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் இன்ட்டு 1000 அப்படின்னு போட்டால் எனக்கு லிட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ இங்கே 2 0 இருக்குது, இங்கே 2 0, இங்கே மிச்சம் ஒரு 0 இருக்குது. இந்த 0 வச்சு இங்கே நான் அடிச்சிடுறேன். ஸோ இப்போ நான் இந்த 66 × 409 நான் மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரை ஜஸ்ட்டு நான் 1000ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ இப்போ 66 × 409 மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 9 × 6 54 5 0ன்னு வரும். அப்போ இந்த 5 அப்படியே போட்டுக்கிறேன். 4 × 6 24. ஸோ திருப்பி அதே தான் எனக்கு வரப்போகுது. 4 5 4 2ன்னு வரும். ஸோ 4 9 திருப்பி 9 6 2ன்னு வருமா. ஸோ 26 994ன்னு வரும். ஸோ 26 994ன்னு வரும் டிவைடட் பை 1000. அப்போ ஆன்சர் என்னென்னா 26.994 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். 26.994 லிட்டர். ஸோ இதுதான் ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.